பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கடந்த வாரம் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய மறைவிலே நம்மை பாதுகாத்து இந்த புதிய வாரத்தை நம்முடைய வாழ்வில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை நாம் பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருடைய கண்ணை மூடி ஜெபிப்போம். மிகுந்த கிருபையில் நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே திரு சமூகத்திலே நாங்கள் குடும்பமாய் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறப்பா ராஜா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அப்பா அந்த இப்படிய ஒத்தாசைக்காக உங்களுடைய புதிய கிருபைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிற ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எல்லா துதிக்கும் எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரை பார்த்துக. நாங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்வீராக, எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன் என்ற பாடலை விசுவாசத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் நாம் குடும்பமாய் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த நாம் செய்கிற எல்லா அறிக்கைகளின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கை கொள்ளுவேன். நான் உங்கள் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எங்கள் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எங்கள் தேவனா. எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எங்கள் தேவனா. எங்கள் ஆரோக்கிய தேவதானமே, எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளெல்லாம் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளோ எங்கள் சந்தத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எங்கள் சந்தத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எங்கள் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளெல்லாம் நட
நாள் நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். நாம் பாடின பாடல் வண்ணமாக, நாம் செய்த அறிக்கை நிமித்தமாக கர்த்தர் நம்முடைய குடும்பங்கள் இதில் ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது தேவர்களே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இன்றைக்கே விசுவாசிக்கிற நமக்கு அவர் கொடுப்பாராக. அல்லேலூயா. இந்த பாடலை ஒரு பழைய பாடம் சேர்ந்து பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகளை தந்திர இயேசு வாக்களித்தார். வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. மாறி பின் மாறி வாழையே உன்னதத்தில் நின்று வந்திருந்ததே. மாறி பின் மாறி வாழையே உன்னதத்தில் நின்று வந்திருந்ததே. பாத நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. வெள்ளத்தின் மேலே மாபெலமே புது பலன் நாம் பெற்றிட. வெள்ளத்தின் மேலே மாபெலமே புது பலன் நாம் பெற்றிட. சால்வைதனை எலிசா அடைந்தார்போம், சோர்வின்றி பலன் என்று நாடுவோம். சால்வைதனை எலிசா அடைந்தார்போம், சோர்வின்றி பலன் என்று நாடுவோம். இயேசு வாக்களித்தாரே. தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஜெயத்தின் மேலே ஜெயமே ஜெயதொனியாய் பெற்றிட. ஜெயத்தின் மேலே ஜெயமே ஜெயதொனியாய் பெற்றிட. போர் முனையில் சிறுதானிதை போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறுதானிதை போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். வெற்றிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. வெற்றிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, நல் விசுவாசம் பெற்றிட. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, நல் விசுவாசம் பெற்றிட. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்று காணுவோம். ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்று காணுவோம். வான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பரிசுத்தம் பங்கமில்லாமல் பெற்றிட. பரிசுத்தம் பரிசுத்தம் பங்கமில்லாமல் பெற்றிட. நீதியின் சூரியன் இயேசுவுடனே நீதியணிந்து என்று வாழ்வோம். நீதியின் சூரியன் இயேசுவுடனே நீதியணிந்து என்று வாழ்வோம். வெற்றிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. வெற்றிப்பான நன்மைகள் தந்திட
வந்திறங்குவே முன்மாறிவே பின்மாறி மழையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குவே நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஹல்லேலூயா. வாக்குப்படின தேவன், அவர் வாக்கு மாறாதவர். இந்த காலை நேரத்தில் எல்லாருடைய கண்களை முடிக்கத்தை ஆராதிப்போமா. இம்மட்டுமாய் நம்மை ஆசீர்வதித்தது அவர் தான். ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவில் காணாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாரே. அவர் எவ்வளவு உண்மையுள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன். பொல்லாதவர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பிதா அவர் எவ்வளவு நல்ல தேவன். நிச்சயமாய் நீங்கள் வேண்டிக் கொண்டது உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி? நாம் வேண்டிக் கொண்டதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இனமும் கூட அவர் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி மட்டுமா நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தகுதி இல்லாத நம்ம மேல கர்த்தர் பாராட்டின மிகப்பெரிய இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, ஒரு பலத்தின் மேல் ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு பலனினால் நம்மை ஆசீர்வதித்தார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரு. உலகம் கொடுக்கிற பிரகாரமே அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த குடும்பங்களில் சமாதானத்தை கொடுத்தாரு. ஒரு குறை இல்லாமல் நம்மை மட்டுமாய் நடத்தி வந்தாரு. இனியும் கூட அவர் நடத்த போகிறார். இனியும் கூட நம்மை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அவரை நேசிக்கிற நமக்கு கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படின நன்மைகள் எவ்வளவு பெரிதானவைகள். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. கர்த்தரை நான் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் கர்த்தரை தேடுகிற கூட்டம் அல்ல. அப்பேற்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் பரிதவிக்கக்கூடியவர்கள் என்று வேதம் சொல்லுது. இம்மைக்காக மாத்திரம் நான் கர்த்தரை தேடல. கர்த்தரை மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, மறுமையில நான் தேவனோடு வாழும்படியாக நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். நான் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, உலக பொருட்கள் மாத்திரம் இல்லப்பா, நம்முடைய ஆசீர்வாதங்களை வேதனை இல்லாண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை தருபவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தாவீது விதமாய் சொல்கிறாரு, ஒரு மிகப்பெரிய ராஜா, சகல வெள்ளியும் பொண்ணு முடிய ஒரு பெரிய ராஜா சொல்றாரு, நான் கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்கிறேன், நான் அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கியிருப்பதை நான் விரும்புகிறேன். உலக பொருட்கள் கர்த்தர் நான் கேட்பதற்கும் அதிகமான பொருட்கள் என்னை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறாரு. செல்வசீமானா என்னை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆனா என்னுடைய விருப்பம் தான் கர்த்தரை நான் ஆராதிக்கணும், கர்த்தரை நான் அறியணும். நீ ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாமும் கூட நம்முடைய விருப்பம், நம்முடைய ஏற்கம் எல்லாம் கூட இன்னும் நான் கர்த்தரை அறியணும். உங்க சமூகம் எனக்கப்பா, எப்போ நான் வந்து நிற்பேன் அப்பா உன் சந்நிதியோ, எப்போடா வந்து நிற்பேன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் போகுவேன். திருமுகம் கண்டு நான்
இடத்துல உங்க சமூகம் ஒன்றே போதப்பா. உங்க பாதம் ஒன்றே எங்களுடைய தஞ்சாப்பா. எங்களுக்கு வேறொரு நம்பிக்கை இல்லப்பா. எங்களுக்கு பல நம்பிக்கைகள் இல்லை. எங்களுக்கு 2 நம்பிக்கைகள் இல்லப்பா. எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவைகள் வெட்கப்பட்டு போனதே இல்லப்பா. உம்மை நம்பி வந்தவர்கள், உம்மிடத்துல வேண்டி கேட்டுக்கொண்டவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. நீர் பதில் கொடுக்கிற தெய்வன், நீர் உயர்த்துகிற தேவன் அப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தலைமட்டம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உங்க நாமத்துக்கு எல்லா மகிமை செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசுங்கப்பா, எங்களோடு நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்திலே கர்த்தரை நாம் பாடி ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின இந்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த சம்பவத்தை நாம் அநேக முறை நாம் வாசித்திருக்கிறோம், நாம் தியானித்திருக்கிறோம். தானியேல் என்கிற ஒரு மனிதன் பாபிலோன் தேசத்திலே ஒரு பிரதானிகளிலே ஒரு பிரதானியாய் காணப்பட்டார். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன். கர்த்தர் அவனை உயர்த்தினார். தரியு என்கிற ஒரு ராஜாவின் இடத்துல 3 பிரதானிகள் இருந்தாங்க. அந்த 3 பிரதானிகள ஒரு பிரதானி தான் இந்த தானியேல். அவனுக்குள்ள எந்த ஒரு குற்றத்தையும் கூட யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு வாழ்க்கை அவன் அந்த அரண்மனையிலே அவன் வாழ்ந்து வந்தான். தன்மேல் பொறாமை கொண்டு, தானியேல் மேல் பொறாமை கொண்டு மற்ற பிரதானிகள் இவனை எவ்விதமாகிலும் என்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு தந்திரமாக ஒரு சட்டத்தை அவர்கள் ராஜா மூலமாக அவர்கள் ஏற்றுகிறார்கள். நீங்க வாசிக்கும் பொழுது அதே 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்றார்கள். அவன்கிட்ட எந்த தப்பும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு பர்ஃபெக்டாக அவன் வாழ்ந்து வருகிறான். ஒரே ஒரு இடத்துல சதி செய்யலாம். என்னன்னா, அவன் செய்கிற பக்தி, தான் தேவனிடத்திலே தான் கொண்டிருக்கிற பக்தி நிமித்தமாக அவனை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து ராஜாவிடத்துல போய் 7ஆம் வசனத்தில், எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சட்டம் வருகிறது, ராஜாவை தவிர 30 நாட்கள் யாரும் எந்த ஜபங்கள், எந்த தேவனிடத்திலோ தேவதைகளிடத்திலோ எந்த மனுஷனிடத்திலோ விண்ணப்பம் செய்யக்கூடாது. ராஜாவே இந்த சட்டத்தை நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் சொல்லும் பொழுது ராஜா தன்னை அறியாத என்ன பண்ணாங்க, பிளைண்டாக கையெழுத்து போட்டார். சட்டம் வந்தாச்சு. இந்த சட்டம் வந்தது தானியேலுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் தானியேல் வழக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் கூட தன்னுடைய கரங்களை ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்து அவன் 3 வேளை அவன் ஜெபித்தான். இந்த செய்தி ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. சட்டத்தின்படியே அவன் என்ன செய்யப்பட்டான், சிங்கக்கெபியிலே தானியேலை போட வேண்டும் என்று வந்தார்கள். நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அப்படி ராஜாவுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. தானியேல் அதிகமாக ஒரு சின்சியரான ஒரு சேவை செய்கிறவன், ஒரு நல்ல ஒரு மனிதன். இந்த மனிதனை சிங்கக்கெபியில போடுவது ராஜாவுக்கு விருப்பம். ஆன சட்டம் கொண்டு வரப்பட்டபடினாலே தான் செய்வது என்னவென்று அறியாமல் சட்டத்துக்கு கீழ்ப்படுத்தவனாக அவனை சிங்கக்கெபியில போடப்படுவதற்கு முன்பதாக ராஜா சொல்கிற வார்த்தை தான் நாம் வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்திலே. அப்பொழுது ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஒரு அந்நிய மனுஷன் சொல்லுகிறான். இந்த யூத வாலிபனை பார்த்து இந்த அந்நிய மனுஷன் சொல்ற, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நான் போட்ட சட்டம் தான், உன்னை சிங்கக்கெபியில போட வேண்டும் என்று நான் போட்ட சட்டம். ஆனா நான் ஒன்று அறிந்திருக்கிறேன், நீ இடைவிடாமல் ஒரு தேவனை நீ ஆராதிக்கிறாய். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஒரு அந்நிய மனுஷன் பார்த்துக்கிறாங்க தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்து, நீ இடைவிடாமல் ஒரு தேவனை நீ ஆராதிக்கிறாயே, அந்த தேவன் நிச்சயமா இவனை தப்புவிப்பார் என்று சொல்லி
அவனை அனுப்பும் பொழுது சிங்கங்கள் அவனுக்கு போட்டான். முழுவதும் ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. தானியேலுக்கு என்ன ஆச்சுன்னா சிங்கங்கள் பசியோடு காத்திருக்கிறது. என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லி ஒரு பதட்டத்தோட இரவெல்லாம் தூங்காமல் அதிகாலையிலே அந்த கெபின் கிட்ட வந்து 20 வசனத்திலே ராஜா கெபின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். ஒரு துயர சத்தமாய், தானியேலே, நீ இடைவிடாமல் ஒரு தேவனை ஆராதித்தாயே, அந்த தேவனுடைய தப்புவித்தாரா, சிங்கங்களின் வாயிலிருந்து உன்னை தப்புவித்தார் என்று கேட்கும் பொழுது ஒரு சத்தம் புகையிலிருந்து வருகிறது, அந்த சிங்க கெபியிலிருந்து வருகிறது. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். பாருங்க, என் தேவன் என்னை தப்பு வைப்பார். நான் ஆராதித்த இடைவிடாமல் ஆராதித்த என் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி தானியேல் சாட்சி கொடுக்கிறதை நாம் வாசித்தோம். இதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வானத்தை பூமியில் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் வேதம் நம்மோடு பேசுகிறது. இடைவிடாமல் செய்ய வேண்டிய காரியங்கள் சிலவற்றை நம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அதை நான் வேகமாக நம்மளோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். முதலாவதாக 1 தெசலோனிக்கர் 5:17 வாசிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், கான்ஸ்டன்டா, வித்தவுட் சீசிங், நிறுத்தப்படாம இடைவிடாமல் என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக எபேசியர் 1:16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைக்கிறேன். இடைவிடாமல் நான் ஸ்தோத்திரம் பண்றேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். மூன்றாவதாக சங்கீதங்கள் 1 சங்கீதம் 2 வசனத்திலே தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தருடைய வசனத்துல இரவும் பகலும் இடைவிடாமல் தியானமாய் இருக்க வேண்டும். நான்காவதாக அப்போஸ்தலர் 5:42 வசனத்திலே தினந்தோறும் தேவ ஆலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள், இயேசுடைய சீஷர்கள் தினந்தோறும் கூட தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணாங்க. ஆண்டவரை குறித்து சொன்னாங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கி என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நமக்கு இது கொடுக்கப்பட்ட இந்த நேரங்களிலே இடைவிடாமல் நாம் என்ன செய்யணும், இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஐந்தாவதாக ஓசியா 12:6 இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்ப, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு அல்ல, ஒரு ஏதோ ஒரு காலத்துல அல்ல, சண்டே மாத்திரம் அல்ல, இல்ல வீக்ல ஒரு நாள் அல்ல, இடைவிடாமல் நான் ஸ்டாப்பாக வித்தவுட் சீசிங் என்ன பண்ணணும்னா கர்த்தரை ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், வேதத்தை தியானிக்கணும், கர்த்தரை குறித்து சொல்லணும், கர்த்தரையே நம்பி இருக்கணும். அல்லேலூயா. இக்கட்டு நேரத்தில் அல்ல, எல்லா நேரங்களிலும் கூட இடைவிடாமல் உன் கர்த்தரை நீ நம்பு என்ற வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த காரியங்களை நாம் தியானிக்க போறதில்லை. நாம் ஏற்கனவே வாசித்தது போல தானியேலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஒரு அந்நிய ராஜா சொல்றாரு, கரியூர் ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஒரு தேவனை ஆராதிக்கிறாயே, அந்த தேவனை தப்புவிப்பார். இந்த அந்நிய மனுஷன் சொன்னது போலவே தானியேல் இடைவிடாமல் ஆராதித்த அந்த தேவன் தானியேலை தப்புவித்தார். மாத்திரமல்ல, தானியேலை மாத்திரமல்ல, நீங்க முந்தின அதிகாரங்களை நீங்க வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம், நீங்க தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமடலம், தம்பூர் முதலான சகலவித கீதவாதிகளின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். 16ஆம் வசனம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாக முடிய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.
விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருசிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாக உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு புரியுது. ராஜா ஒரு பெரிய பொருசிலையை உருவாக்கினார். எல்லாரும் என்ன செய்யணும், மேலத்தால சுரமண்டல வீணைகள் எல்லாம் வாசிக்கும் பொழுது ஒரே விதமாக எல்லாரும் சாஸ்தாகமாக பணியணும். யார் நான் நிறுத்தின இந்த சிலையை வணங்கவில்லையோ, இந்த சிலைக்கு யார் ஆராதனை செய்யவில்லையோ அவர்கள் எரிகிற அக்னி சுளையில போடப்படுவார்கள் என்று சட்டம் வந்தது. எல்லாம் வணங்கினாங்க. ஆனா இந்த வாலிபர்கள் வணங்காமல் இருக்கிறார்கள். ராஜா அறிவிக்கப்பட்ட ராஜா, இதை மெய்தானா உண்மைதானா, நீங்க வணங்கலையா, நான் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இவைகள் மேலத்தாளங்கள் வாசிக்கப்படும் பொழுது நீங்க எல்லாம் வணங்கணும். வணங்கலைன்னா எரிகிற அக்னி சுளையில நீங்க போடப்படுகிறீர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் தைரியமாக அந்த ராஜாவை பார்த்து, நேபுகாத்நேசாரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார். வேகமாய் தப்புவிக்காவிட்டாலும் கூட நீ நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் ஒருபோதும் வணங்குவதில்லை, நீ நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் ஆராதிப்பதில்லை என்று சொல்லி வைராக்கியமாக அந்த வாலிபர்கள் அந்த பாபிலோன் தேசத்திலே சபதித்தார். எங்கிருந்து இந்த வைராக்கியம் வந்தது? எதனால இந்த வாலிபர்கள் தங்கள் சிறு பிராயத்துல அவர்களுக்கு போதிக்கப்பட்ட சத்தியம் என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம்தான் நீ ஆராதிக்கணும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, உன் தேவன் அவர் ஆராதனைக்கு பாத்திரர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் ஆராதனைக்கு பாத்திரர். எந்த கணத்தையும் எந்த மகிமைக்கும் நான் எந்த சிலைக்கு நான் கொடுக்க மாட்டேன். எந்த மனிதனுக்கோ எந்த மனுஷிக்கோ எந்த பொருட்களுக்கோ என் கணத்தை நான் செலுத்த மாட்டேன். என்னை படைத்த என் தேவனுக்கு என் ஆராதனை நான் செய்வேன் என்று சொல்லி இந்த வாலிபர்கள் வைராக்கியமாக இருந்ததை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வனாந்திரத்தில் சோதிக்கப்படுகையிலே பிசாசானவன் சொல்றார், நீங்க வந்த நோக்கமே இந்த மனுகுலத்தை மீட்கும்படியாக, இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தருகிறேன். நீங்க சிலுவைகளை போக வேண்டாம், நீங்க என்னை பணிந்தால் போதும். ஒரு முறை நீங்க என்ன பணிந்தால் போதும், இது எல்லாத்தையும் என் கண்ட்ரோல் இருக்கு, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன். பாவத்தில் இருக்க இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன், நீங்க என்ன பணிந்தால் போதும். அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மத்தேயு 4:10 அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். யாருக்கு ஆராதனை செய்யும்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கிறது. நான் எத்தனையோ பேர் ஆராதிக்கிறோம் பாருங்க, இன்டைரக்ட் ஆகவோ டைரக்ட் ஆகவோ. அவர்கள் அவ்விதமாக நம்முடைய இருதயத்துல அந்த ஸ்தானத்தை கொடுத்து அவர்களை நம்ம ஆராய்ந்து அவரை புகழ் தள்ளி கொண்டிருக்கிறோம். தேவன் பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர். உன் தேவனாய் கர்த்தரையே நீ ஆராதிக்கணும். அவரை தவிர வேற யாருமே எந்த துதிகளுக்கும் எந்த புகழ்ச்சிக்கும் எந்த கணத்திற்கும் அவர்கள் பாத்திரர்கள் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாலிபர்கள் அந்நிய தேசத்திலிருந்து கைதிகளாக அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட வாலிபர்கள் அந்த ராஜா முன்பாக சவால் விடுறாங்க. அவங்க கண்களுக்கு முன்பதாக மரணம் தெரிகிறது, எரிகிற அக்னி சுரை எல்லாம் வணங்குறாங்க. அவங்க கூட வந்தவங்க கூட வணங்குறாங்க. ஆனா இந்த வாலிபர்களோ இல்ல, எங்க தேவன், நாங்க ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், அந்த தேவனை எங்களை தப்பு வைப்பார். அவர் எங்களை தப்பு விட்டாலும் கூட இந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. நீங்க அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க இந்த தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் நம்ம எல்லா இக்கட்டில் இருந்து கூட அவர் நம்மை தப்பிக்கிறார். கோவிட்ல என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் இந்த பூமியிலே உன்னை எல்லா இக்கட்டில் இருந்தோம், எல்லா பொல்லாத காரியத்திலும், எல்லா பிசாசுடைய கிரைகளில் இருந்தோம், அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விடுதலாமோ என்று சுற்றிட்டு இருக்கிற அவனுடைய எல்லா தந்திரத்திலிருந்தும் கர்த்தரனை தப்புவிக்க வேண்டும் என்றால் இந்த தேவனை இடைவிடாமல் நாம் ஆராதிக்க வேண்டும். முடியும் நினைக்கிறீங்களா? கான்ஸ்டன்டாக தேவனை நாம் ஆராதிக்க முடியுமா? இனி நம்ம ஆராதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம், வாரத்துக்கு ஒரு முறை. இதெல்லாம் வெறும் பாடல் ஸ்தோத்திரம் பண்ணுறது மாத்திரம் ஆராதனை இல்லை. நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனையாக, தேவனுக்கு ஒரு ஆராதனையாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை அந்த அந்நிய ராஜா தனியூர் ராஜா பார்த்திருக்கிறாரு. இவன் வீட்டுக்குள்ள வர்ஷிப் பண்றது, ஜெபம் பண்றது ராஜா பார்க்கல. ஆனா இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவன் தேவனை ஆராதிப்பதை அவன் நடந்திருக்கு. இவன் வாழ்க்கையை ஒரு ஆராதனையாக மாறிவிட்டது. ஆகவே சொல்கிற, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தானியேலே உன்னை அவர் தப்புவிப்பார் என்று அவன் சொல்கிறார். அதே விதமாக இவன் இடைவிடாமல் ஆராதித்த அந்த தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அவனை காப்பாற்றினார். அதே சமயத்தில் இந்த வாலிபர்கள் எந்த தேவனை அவர்கள் ஆராதித்தார்களோ, இடைவிடாமல் ஆராதித்தார்களோ, அந்த தேவன் எரிகிற அக்னி சூளையிலிருந்து அவர்களை தப்புவித்தார்.
அந்த தீயுடைய வாசனை கொஞ்சம் கூட அவங்க மேல இல்லைங்க. அவங்க வஸ்திரம் முதற்கொண்டு அவங்க தலைமுடி முதற்கொண்டு ஒரு சேதம் கூட, அந்த தீயானது ஒரு சேதம் கூட செய்ய முடியாதபடிக்கு கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். நீங்க நாம் எந்த தேவனை அவர்கள் ஆராதித்தார்களோ அதே மெய் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் இடைவிடாமல் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. இடைவிடாமல் ஆரம்பிப்பதனால் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், எப்பொழுதும் ஜெபம் பாட்டு பாடிட்டே இருக்கணுமா? இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறைகள் தேவனுக்கு மகிமையாக, தேவனுக்கு ஆராதனையாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? நீங்க வேதத்துல நாம் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்கணும் நம்ம பார்த்தோம். ஆனா எவ்விதமாய் ஆராதிக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் வேதத்துல கூட பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க கர்த்தரை ஆராதிச்சாங்க. ஆனா கர்த்தர் விரும்புகிறவனுமாய் கர்த்தரை ஆராதிக்கல. அவருடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருந்தது? நீங்க மத்திய வேத சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். மத்திய வேத சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 7-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடலினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். ஒரு குறிப்பிட்ட மக்கள் கர்த்தரை விதமாய் ஆராதிக்கிறாங்களாம். உதட அளவிலே கர்த்தரை கனம் பண்றாங்க, வாயினாலதான் கர்த்தரை கனம் பண்றாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க, நல்ல அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது வீணான ஆராதனை. ஏன்னா உன் இருதயம் எனக்கு தூரமா இருக்கு. இருதயத்தோட முழு உள்ளத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர். வெறும் பாடல் ஆராதனை அது மட்டும் ஆராதனையாக மாறாது. தானியேல் அதை மட்டும் அவன் செய்யல. வெறும் 3 வேளை ஜெபித்தான் என்று மாத்திரம் நாம் நினைக்க கூடாது. அவனுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு மகிமையாக, அவன் தேவனுக்கு ஆராதனையாக அவன் வாழ்ந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சொல்ற, இது வீணான ஆராதனை. நீ வெறும் பாட்டு மாத்திரம் வெறும் நல்ல இனிமையாக பாட, ரொம்ப இருக்கிற பெஸ்ட் வாய்ஸோட நம்ம பாடலாம், அது ஆராதனையாக மாறாது. இருதயத்தோட நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளணும்னா நம்முடைய முழு சிந்தையோடு கூட, முழு இருதயத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை முறை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாய், தேவனுக்கு அன்பு கூர்ந்தவர்களாய் நம் கர்த்தரை ஆராதிக்கவில்லை என்றால் அந்த ஆராதனை வீணான ஆராதனை என்று ஆண்டவர் சொல்லுது. என் ஜனங்க வெறும் வாயினால உதடுனால என்னை கனம் பண்றாங்க, அவன் இருதயம் பார்த்தீங்கன்னா எனக்கு தூரமாக இருக்கின்ற ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார். எது உண்மையுள்ள ஆராதனை? நம்ம வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம தேர்ந்த வசனத்தை நான் முன்பாக வைக்கிறேன். முதல் வசனத்திலே 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வீணான ஆராதனை செய்யாதீங்க, புத்தியுள்ள ஆராதனை செய்து. புத்தியுள்ள ஆராதனை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரூ வர்ஷிப் என்று சொல்ற உண்மையான ஆராதனை எது? பல பாடல்களை பாடுவதா, ஸ்தோத்திரம் பண்ணுவதா, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி இதெல்லாம் செய்யணும் தான். ஆனா இருதயம் இருதயத்தோட செய்யாம வெறும் உதடளவிலே வாயின் மூலமாக கர்த்தரை கனம் பண்ணுகிறதுனால அது வீணான ஆராதனை என்று நாம் வாசிக்கிறோம். எது உண்மையான ஆராதனை? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நாங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிற எவ்விதமாகன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு பலியை கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்தி அவங்க ஆராதனையை வெளிப்படுத்தினார்கள். அந்த பலி எப்படி இருக்கணும்னா பழுதற்ற பலியாக இருக்கணும். நீங்க சில பேர் பலி, சில மதங்கள் எல்லாம் பலி செய்யணும், தேவனுடைய கோபம் அவங்க மேல வரக்கூடாதுன்றதுக்காக பலி செலுத்துறாங்க. ஆனா நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் முதற்கொண்டு ஈசாக்கு யாக்கோபு அவங்க பலியில செலுத்துறாங்க. எதனாலும் பாத்தீங்கன்னா தேவன் தங்க மேல் கோபம் கொள்ளக்கூடாதுன்றதுக்காக அல்ல, அவங்க தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவங்க என்ன செய்றாங்க, தேவனுக்கு மனப்பூர்வமாக பலிகளை அவர்கள் செலுத்தினார். ஆண்டவர் அவங்க பலிகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் கேட்கிற பலி எவ்விதமாய் ஆண்டவர் செலுத்தணும்னா பழுதற்ற பலிகளை ஆண்டவருக்கு பலியாக நாம் கொடுக்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செய்தார்கள், பழைய ஏற்பாட்டு மக்கள் செய்தார்கள். புதிய ஏற்பாடுல தேவன் நம்மகிட்ட எந்த ஒரு பலியும் அவர் கேட்கறது இல்லை. எந்த ஒரு ஆடையோ மாடையோ புறாக்களையோ அவர் பலியாக கேட்கல. எது உண்மையில் ஆரம்பம் என்றால் நம்மையே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வோம்.
நாமே பழுதற்றவர்களாக பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நாம் கர்த்தருக்கு உண்மையான ஆராதனை செய்கிறவர்களாய் நாம் பார்க்கிறோம். எவ்விதமாக நமக்குள்ளாக பழுது இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாம் பழுது நிறைந்தவர்கள். நமக்குள்ளாக எத்தனை அக்கிரமங்கள், குற்றங்கள், பாவங்கள் இருக்கு. நாம் எவ்விதமாக பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க முடியும்? நமக்காக ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசுவானவர் நமக்காக பலியாக மாறினாரே. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் பரிசுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளாக குறையில்லை, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட பரிசுத்தமாய் மாற்றப்பட்ட நாம் நம்முடைய எல்லா கிரியைகளிலே, எல்லா விதமான காரியங்களிலே தேவனுக்கு மகிமையாய் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. முன்பு நம்முடைய சரீரங்களிலே, சரீர அவயங்களிலே அநீதிக்காக நாம் பயன்படுத்தணும். அநீதியான அவயங்களாய் நம்முடைய சரீர அவயங்கள் காணப்பட்டது. அது நம்முடைய கண்களோ, நம்முடைய நாவா இருக்கட்டும், நம்முடைய கரங்களாக இருக்கட்டும், நம்முடைய கால்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை அநீதியான காரியங்களை செய்தது. ஆனா இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நாம், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் இப்பொழுது நம்முடைய அவயங்களை அநீதிக்காக அல்ல, கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்தும். நீதிமொழிகள் 6:16 தேவன் அருவருக்கிற காரியங்கள் ஒரு பெரிய லிஸ்ட வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 6:16 தேவன் அருவருக்கிற காரியங்கள் என்ன? மேட்டிமையான கண். 6 காரியங்களை கர்த்தர் இருக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துர ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே தேவன் இருக்கிற காரியங்கள் நாம் பார்த்தோம். கடந்த நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய கண்கள் மேட்டிமையான கண்களாக, தேவனை வேதனைப்படுத்தின கண்களாக நம்முடைய கண்களை பயன்படுத்தி இருக்கிறோம். பொய் பேசுகிற நாவாக நம்முடைய நாவு இருந்திருக்கலாம். குற்றமற்றவருடைய ரத்த சிந்துகிற கையாக நம்முடைய கரங்கள் இருந்திருக்கலாம். துராசை பிணைக்கும் இருதயமாக, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிற கால்களாக நம்முடைய கால்கள் இருந்திருக்கலாம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவயங்கள், நம்முடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளதாக, முன்பு அநீதிக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த அவயங்கள் இப்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசு ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கேன், என் சரீர அவயங்களை நான் இயேசுக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. எது புத்தியுள்ள ஆராதனை, எது உண்மையான? உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் உள்ளதாய் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவன் விரும்புகிறார். இந்த சரீரம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த சரீரத்தினால தான் நம்ம தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த சரீரம் நம்ம எப்படி வெள்ளையா இருக்கலாம், இல்லை கருப்பாக இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், அது பத்தி அல்ல. இந்த சரீரம் எப்பேற்படும், இந்த சரீரத்தை கொடுத்தது தேவன் தான். ஆனா இந்த சரீரத்தினால் நம்ம என்ன செய்கிறோம் என்பதை தேவன் விரும்புகிறார். இந்த சரீரத்தினால் தேவனை வேதனைப்படுத்துற எந்த காரியங்களும் செய்யாம, இந்த சரீரத்தினால தேவன் விரும்புகிற ஆராதனை பழுதற்ற ஒரு பலியாக நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே. ஒரு கிரயத்தினால் நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார். வெளியேற்பட்ட நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை அவர் வாங்கி இருக்கிறார். நாம் நமக்குரியவர்கள். இந்த சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல, இது தேவன் தங்குகிற ஆலயம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். உன் கண்ணு கெட்டதா இருந்துச்சு, அதை பிடிக்க போடுன்னு ஆண்டு சொல்றாரு. நீ 2 கண்ணுடையவனாய் நீ நரகத்தை போவதை விட ஒற்றை கண்ணுடையவனாய் நீ பரலோகத்துக்கு போவது நலம் என்று ஆண்டு சொல்கிறார். நீ ஒரு கை இல்லாம நீ பரலோகத்துக்கு வா, 2 கையோட நரகத்துக்கு போவாங்க. இவ்விதமாக நாம் நம்முடைய அவைகளை குறித்து மிக எச்சரிக்கையா இருக்கணும். இது கடைசி காலம். இந்த சரீரங்களை நாம் பரிசுத்தமுள்ளதாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பேற்பட்டவர்கள் செய்கிற ஆராதனையிலே தேவன் அவர் பிரியப்படுகிறார். தானியேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிற முதல் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே இந்த வாலிபர்கள் ராஜாவின் போஜனத்தினால் தங்களுடைய சரீரங்களை தீட்டுப்படுத்தாமல் அவர்கள் காத்து கொண்டதாக நாம் வாசிக்கிறோம். தானியேல் புத்தகம் முதல் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். ராஜாவுடைய செழுமையான போஜனம், ராஜா சாப்பிடுற ஆகாரம் எத்தனை வெரைட்டி இருக்கும் நமக்கு தெரியாது. அத்தனை வெரைட்டியும் இந்த வாலிபர்கள் கொடுக்க வேண்டும். அந்த
அந்த அந்த தேசத்தில் உள்ள ராஜா சூஸ் பண்ணியிருக்கிற சில நூற்றுக்கணக்கான வாலிபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ராஜாவிடம் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனா இந்த வாலிபர்கள் வந்து இல்ல இந்த சாப்பாடு சாப்பிடுறது, இந்த ராஜா போஜனம் சாப்பிடுறதுனால, இந்த திராட்சரசம் சாப்பிடுறதுனால எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்திக்க மாட்டோம். ஒன்று, அந்த போஜனங்கள் வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட போஜனங்களா இருக்கலாம். எப்பேற்பட்ட இது அவங்களுக்கு நன்றாக இருந்திருக்காங்க. இதை சாப்பிடுறதுனால நம்முடைய சரீரம் தீட்டுப்படும். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நீங்க எத்தனை பேருங்க தன்னுடைய சரீரங்களை தீட்டுப்படுற தேவனுடைய பிரியமில்லாத காரியங்களை செய்யும். ஆனா இந்த வாலிபர்கள் உணர்ந்திருக்காங்க, இது பார்க்க ரொம்ப சுவையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, இது சுவையா தான், கண்டிப்பா சுவையா இருக்கும். ஆனா இது என் சரீரத்தை தீட்டுப்படுத்தும், என் தேவனுக்கு இது வேதனை கொண்டு வரும், இது பரிசுத்த சரீரம், இந்த சரீரத்தினால நான் தேவனுக்கு வேதனை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி இருதயத்துல தீர்மானம் பண்ணாங்க. ஆகவே அதை வேணா சொல்லிட்டு பருப்பு வகைகளையும் தண்ணீரையும் மாற்ற அவர்கள் குடித்தாங்க. ஆனால் மற்ற எல்லா வாரிகளையும் பார்க்கணும், இவர்கள் முகக்கலையோடு கூட அவர்கள் காணப்பட்டார்கள். 10 மடங்கு சமர்த்தர்களாய் தேவன் அவர்களை மாற்றினார். இன்னைக்கு இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு அல்ல, இறைச்சியை சாப்பிட தவறு இல்லை. ஆனா நம்மை தீட்டுப்படுத்துகிற எந்த நம்முடைய மனசாட்சி நாம் உணர்த்தும் பொழுது, இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற இது தேவனுடைய ஆலயம், இதை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியத்தை நான் செய்வதில்லை என்று அவர்கள் தீர்மானம் எடுத்தது போல நாமும் கூட நம்ம உள்ளங்களிலே நாம் தீர்மானம் எடுக்கிறோம். எத்தனை பேருங்க லஞ்ச பணத்துல தங்களுடைய சரீரங்களை தீட்டுப்படுத்துறாங்க, வட்டி பணத்தினால அடுக்கிக் கொண்டே போகணும். ஒருத்தருடைய வயிறு அடித்து, அதை அவங்க ஒரு குடும்பத்தை அடித்து, ஒருவனை ஏமாற்றி அந்த பணத்தினால அவர்கள் தன்னுடைய வீடுகளை நிரப்பிக் கொள்கிறார்கள், தங்களுடைய போஜனத்தை செய்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இது தங்களை தீட்டுப்படுத்துகிற காரியம் அல்ல. எந்த காரியத்தினாலும் சரி, என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்துவதில்லை என்று இந்த வாலிபர்கள் அவர்கள் தீர்மானம் எடுத்தார். எது புத்தியுள்ள ஆராதனை நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 12 இப்படி இருக்க சகோதரர்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க. முதல் பகுதியாக நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமுள்ள சரீரமாய், நான் வெளிப்புற காரியங்களை நான் சொல்கிறேன், நம்ம எல்லாம் டெய்லி நம்ம வந்து சோப் போட்டு குடிக்கிறோம், அதை சொல்லல. இந்த சரீரத்தினால் செய்கிற கிரியைகள், வர்ஷிப் என்ற ஆராதனை என்றாலே எது உண்மையான ஆராதனை? உன் சரீரத்தால், உன் முழு அவயத்தினால, உன் ஆவி ஆத்மா சரீரத்தினால் என்ன செய்யணும்னா, நாம் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஆராதனையாக, தேவனுக்கு பிரியமாக மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது அதே போது நீ வாசிங்க, ஜீவ பலியாக நாம் என்ன செய்யணும்? நம்முடைய சரீரங்களை, முதலாவது பரிசுத்தமாக இந்த சரீரங்களை அவைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஜீவ பலியாக என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். பலி என்பது கைகள் காலம் கட்டப்பட்டு, ஒரு ஆடா இருக்கட்டும், ஒரு மாடா இருக்கட்டும், எவ்விதமாக பலி செலுத்துவாங்க? 4 கால்களும் கட்டப்பட்ட நிலையிலே பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டிருப்பாங்க. அதனால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. வெற்றனுடைய இறக்கதான் அதை பார்த்துட்டு இருக்கோம். பலியால் ஒண்ணுமே செய்ய, பலிபீடத்து மேல அந்த பலி வந்துருச்சுன்னா தன்னுடைய சுய காரியத்தை ஒண்ணுமே அந்த பலியால் செய்ய முடியாது. அதே விதமாக தேவன் எப்படி எதிர்பார்க்கிறன்னா, உனக்காக நான் என்னையே ஒப்பு கொடுத்தேன், என்னையே கொடுத்தேன். நமக்காக சகலத்தை அவர் விட்டு கொடுக்க முடியாத பரலோகத்தை விட்டு வந்தாரு, அடிமை ரூபம் எடுத்தாரு, நமக்காக தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தினார், எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்துட்டாரு. எதனால? இதெல்லாம் எதற்கு அடையாளம்? இந்த வர்ஷிப், இந்த ஆராதனை எதற்கு அடையாளம்? தேவன் நம்மை கட்டாயப்படுத்துறாரா? என்னை நீ ஆராதிக்க வேண்டிய இல்லை, இது ஒரு அன்பின் நிமித்தமாக தேவனை நான் நேசிக்கிறேன், அவரை நான் ஆராதிக்கிறேன். எதையும் கூட ஆடு கட்டாயத்தினால எதையும் கூட அவர் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல, கட்டாயப்படுத்தி நம்மை செய்ய சொல்கிற தேவன் அல்ல. மனப்பூர்வமாய் நாம் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த வாலிபர்கள் தானியேலையோ ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ யாரையும் கட்டாயப்படுத்தல, அவர்களாகவே தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் தேவனுக்கு, தன்னுடைய சரீரங்களை தேவனுக்கு அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். நீங்க கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு, நம்மை முழுமையாக தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முழுமையாக நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் நம்மளுக்கு இருப்பதெல்லாம் முழுமையாக ஒப்புக் கொடுக்கணும். இல்லாண்டவரே இதனால் ஒப்புக் கொடுக்க முடியல, நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நீ ஜீவ பலியா, பலிபீடத்தின் மேல் நீ வந்தது உண்மைனா உன்னை முழுமையாக நீ அர்ப்பணித்து விடுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அங்கே ஒரு கால் இங்க ஒரு கால் இருப்பது அல்ல. 2 எஜமானங்களுக்கு நாம் ஊழியம் செய்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அந்த படகு ஒரு கால், இந்த படகு ஒரு கால் வைத்துக் கொள்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. முழுமையாக, ஹோல் ஹார்ட்டடாக நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், ஜீவ பலியாக. பலி என்பது ஒன்ஸ் அது பலியாக கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதுல ஜீவன் இல்லை.
அந்த கத்தை நம்ம எதிர்பார்க்கணும். நீ உயிரோடு இருக்கணும், ஆனா பலிபீடத்து மேல ஒப்பு கொடுக்கப்பட்ட பலியை போல தேவ சித்தத்தை என்னாலும் கூட நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 12:30, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கட்டளை. அவர் சொல்றாரு, பிரதான கட்டளை என்னது பைபிள்ல? உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட, உன் சரீரம், உன் மைண்ட், உன் ஹார்ட் எல்லாமே இன்வால்வ் ஆகி அதை முழுமையாக நீ கர்த்தருக்கு அன்பு கூறுவது தான் கர்த்தர் விரும்புகிற ஆராதனை. வெறும் பாடல் இல்லை, நம்முடைய வாழ்க்கையே அவருக்கு ஆராதனையாக மாற வேண்டும். இதுதான் தானியேல் புஸ்தகத்தில் நாம் வாசி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை நிச்சயமாக உன்னை தப்புவிப்பார். இந்நாட்கள் இந்த கொடிய காலத்திலே நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் கூட கர்த்தர் நம்மை தப்புவிக்க வேண்டும் என்றால் நாம் இடைவிடாமல் ஒரு தேவனை நாம் ஆராதிக்கணும். கான்ஸ்டன்டாக, இடைவிடாமல், நிறுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை ஒரு சீசன் சண்டே மாத்திரம் நான் அப்படியே என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கும், மற்ற நாட்கள் ஏன் விருப்பம் போல வாழ்கிறேன் அல்ல. இடைவிடாமல், நிறுத்தாம என் வாழ்க்கை மூலமாய் நான் தேவனை நான் கனம் பண்ணலை. என் வாழ்க்கை மூலமாய் நான் தேவனுக்கு நான் ஆராதனை செய்வேன். என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வாலிபனை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 18 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சோதித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகள் நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். பாருங்க, இந்த வாலிபன், இந்த ஐஸ்வரம் உள்ள வாலிபன் சின்ன வயசுல இருந்து பைபிள் உள்ள எல்லா கட்டளையும் என்ன பண்றான், அவன் கை கொள்கிறான். விபச்சாரம் செய்யல, அவன் கொலை செய்யல, களவு செய்யல, எந்த ஒரு திருட்டு வேலை அவன் பண்ணல, பொய் சாட்சி சொல்லல, அப்பா அம்மாவை அவன் கனம் பண்ணுகிறவனாகவே அவன் சிறு வயது முதல் கூட அவன் வளர்க்கப்பட்டான். பைபிள சொல்ற கட்டளையெல்லாம் அவன் கை கொண்டான். அதற்கு அவன், இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். 22ஆம் வசனம் 22, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு, ஒரே ஒரு குறை உங்ககிட்ட இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, ஒரு குறை உங்ககிட்ட இருக்கு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். பாருங்க, எல்லாத்தையும் அவன் செய்யறாங்க. அவன் ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக அவன் என்ன செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் அவன் செய்யறான். ஆனா ஒரே ஒரு காரியம் அவனுக்குள்ள ஒரு குறை காண சொன்னாரு, நீ பர்ஃபெக்டா இருக்க, நல்லது, ஆனா உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, எல்லாத்தையும் எனக்கு நீ கொடுக்குற, ஆனா ஒண்ணு நீ கொடுக்காம இல்லை, என்னன்னா உனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் விற்று நீ தரிதருக்கு கொடு. நீ வந்து ஒரு காரியத்தினால் நீ கட்டப்பட்டிருக்க, உன் ஐஸ்வர்யம் வந்து உனக்கு தெய்வமாக மாறி இருக்கு, அதை உன இருக்க பிடித்திருக்கு, நீ அதை என்ன பண்ணு, அதை விட்டுடு, அதை நீ விற்று நீ ஏழைகளுக்கு கொடு, என்னை பின்பற்றுவான்னு சொல்லும்போது அவன் பாருங்க, நித்திய ஜீவன் அடையும்படியாக வந்தான், பரலோகத்துக்கு போகும்படியாக வந்தான். ஆண்டு பரலோகத்துக்கு போவதற்கான ஒரு சிம்பிள் வழியை சொல்லிட்டாரு, இதை நீ செஞ்சுதான் போதும். ஆனா அதான் அவனால செய்ய முடியல. ஏன்னா தேவனா இந்த ஐஸ்வர்யமான்னு சொன்னா அவனுக்கு இந்த ஐஸ்வர்யம் தான் பெரிதாக காணப்படுது. அவன் தேவனை விட்டுட்டு அவன் மீண்டும் வேதனையோடு அவன் திரும்பி போயிட்டான்னு வாசிக்கிறேன். கத்தடி பிள்ளையே, நீங்க ஆர்டர் 90% இல்லை, 99% இல்லை, 100%, 100% தேவனை நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 100% தேவனை நாம் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே, நான் 99% நம்மை நேசிப்பேன். இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்றாரு 100% என்னை நேசிக்கிறேன். ஏன்னா அவர் 100% அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்காக தன்னுடைய ரத்தத்தின் ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாஸ்ட் மாத்திரமல்ல, எதிர்காலம் நமக்காக ஒரு எதிர்காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார். உன் புத்தி கெட்டாத மகிமையான காரியத்தை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். நம்ம இமேஜின், நம்முடைய மூளை கெட்டாத காரியங்கள்
பரலோக பாக்கியத்தை அவர் நமக்காக இம்மையிலும் மறுமையிலும் நாம் நாம் நினைப்பதற்கு மேலான காரியத்தை அவர் நமக்காக செய்ய அவர் ஆயுத்தமா இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, முழுமையாக எதையும் நம்ம ஹோல்ட் பண்ணி வைத்துக்காம பாருங்க, முழுமையாக தேவனுக்கு கொடுக்கணும்னு இருக்கிறார். அந்த 7 விதவை காணிக்கை ஆண்டு கொடுக்குறாங்க, எல்லாம் காணிக்கை கொடுத்தாங்க. சர்ச்சில் அந்த தேவர்கள் எல்லாமே எல்லாம் மூட்டை மூட்டையாக பணத்தை கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தாங்க. ஆனால் ஒரு 7 விதவை வந்து 2 காசு தான் காணிக்கை போட்டாங்க. ஆனால் ஆண்டு சொல்றாரு, உங்க எல்லாரும் விட இந்த 7 விதவை தான் அதிகமாய் காணிக்கை போட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், எவ்விதமாக இந்த 7 விதவை அதிகமாய் காணிக்கை போட்டாங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிறத நீங்க கொண்டு வந்து காணிக்கை போட்டீங்க, ஆனால் எங்ககிட்ட இருக்கிறதே அதுதான், அதே காணிக்கையாக போட்டாங்க. அது ஆண்டவர் வந்து அவரை அப்ரிஷியேட் பண்றாரு. தன்னையே அவர் கொடுத்துட்டா, தனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் அவர் கொடுத்துட்டா. நீங்க சிறந்த காணிக்கை கொடுத்துருக்க பாருங்க. இந்த ஒரு ஸ்திரீ இயேசு வந்து போஜனம் படுகிறார், சீமோன் வீட்டில் போஜனம் படுறான்னு கேள்விப்பட்டு ஒரு ஸ்திரீ வந்து வெளியே பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து, அதை தான் அவங்க இருக்கிற ஒரு ஆஸ்தி, வெளியே எத்தனையோ வருஷத்துடைய சம்பாத்தியம், அதை கொண்டு வந்து கொஞ்சம் தைலத்தை இயேசுடைய பாதத்தில் பூசல, இயேசுடைய தலைமையில் பூசல, அந்த தைலத்தையே உடைச்சிட்டாங்க. உண்மை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லைப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு என்ன என்று சொல்லி அந்த தைலத்தையே உடைச்சிட்டு இயேசுடைய பாதத்தில் ஊற்றினாங்க. இயேசு வந்து அதை தடை செய்யவே இல்லை. நீங்க இப்பேற்பட்ட டிவோஷன், இப்பேற்பட்ட ஆறுமை கட்டுறது பார்க்க, நீங்க எல்லாத்தையும் வித்துருங்க, எல்லாத்தையும் வித்துட்டு நீங்க ஏழை கொடுங்க, சர்ச்சை கொடுங்க நான் கேட்கல. ஆனா எதுவுமே உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது. தேவனா இதுதான் சொன்னா, எனக்கு தேவனும் வேணும் இதுவும் வேணும், இது நடக்கவே நடக்காது. ஆண்டு சொல்றாரு, நீ எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இதுதான் என்னை விட்டு பிரிக்கிற ஒரு காரியம், இது மேல வாசம் அதிகமா இருக்கு, இது மேல அன்பு அதிகமா இருக்கு. நீங்க ஆண்டு சொன்னாண்டவரே, நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்னைய ஒப்பு கொடுக்குறாங்க. முழுமையாக நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க அதே அதிகாரத்துல இந்த காரியத்தை ஆண்டு சொன்ன பிறகு பேதுரு ஆனது 28ஆம் வசனத்துல, லூக்கா சுவிசேஷம் 18:28, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றார். ஆண்டவரே, அவன் வந்து பணக்காரன், அவன் பணத்தை விட்டு வர முடியல, திரும்பி போயிட்டான். ஆனா நாங்க எங்க இருக்க அந்த போட்டை, அந்த வலையை, எங்க குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வாங்கன்னு சொன்னீங்க, நாங்க உண்மை விட்டு வந்துட்டோமே என்று சொல்லும் பொழுது 29ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்றாரு, அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இம்மையிலே மறுமையிலே நித்திய ஜீவனை அடையாள, இம்மையிலே ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று என் நாமத்தினால எதை நீ விட்டால், எனக்காக எதை விட்டாலும் சரி, எனக்காக எதை ஒப்பு கொடுத்திருந்தாலும் சரி, இம்மையிலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், மறுமையிலே நித்திய ஜீவனை பெறுவாய் என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். நீங்க செய்துடைய காரியம் கருப்பொருள் இதுதான். நாம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஆராதனையாக மாற வேண்டும். அந்த அந்நிய மனுஷன், அந்த அந்நிய ராஜாவை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தெய்வம். ஆராதனை என்பது ஒரு ஒரு 1 hour கூடி பாடுகிற ஒரு காரியம் ஆராதனையாக மாறலாம். அது ஒரு பகுதி, ஆராதனை ஒரு பகுதி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையே ஆராதனையாக மாற வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் தேவனை காண வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியமாய் காணப்படுது. ஆகவே நம்முடைய சரீரங்களை எது புத்தியில் ஆராதனை, எது உண்மையான நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவதாக பரிசுத்தமாய் நம்முடைய அவயங்கள், நம்முடைய சரீரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் கூட செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளணும். 2வதாக ஜீவ பலியாகவே நம்மை முழுமையாக, ஆண்டவரே என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, உங்க சித்தம் என் வாழ்க்கையில் ஆக கடவுள் என்று சொல்லிட்டு முழுமையாக நம்மை பலிபீடத்தின் மேலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. கடைசியாக அந்த ராஜா சொன்னது போல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். தேவன் அந்த ராஜா சொன்னது போலவே எந்த தேவனை தானியேல் ஆராதித்தானோ அந்த தேவன் சிங்கங்களின் கெபியிலிருந்து, சிங்கங்களின் வாயிலிருந்து தானியேலை தப்பு வைத்தார். எந்த தேவனை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதித்தார்களோ அந்த தேவன் எரிக்கிற அக்னி சூளையிலிருந்து அந்த 3 பேரை தேவன் தப்பு வைத்தார். தப்பு வைத்தது மாத்திரமல்ல, மற்ற காரியத்தை நாம் வாசிக்கிறோம் பாருங்க. தானியேல் புஸ்தகம், என் வார்த்தையை நான் முடிக்க போகிறேன். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே
28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். இந்த வாலிபர்கள் என்ன செய்தாங்க? தம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க தேவனுக்காக. என் தேவனுக்காக என்னையே நான் ஒப்பு கொடுக்குறேன். என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை, என் விருப்பத்தை எல்லாவற்றையும் நான் தேவனுக்காக ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்த கர்த்தர் நிச்சயமாய் அவர் காத்துக்கொள்வார். பாருங்க, எந்த சரீரம் ஒப்பு கொடுத்தாரோ கர்த்தர் அந்த சரீரங்களுக்கு ஒரு சேதம் வராமல் கர்த்தர் காத்துக்கொள்ள. முதலாவதாக அவர் தப்புவிக்கிறார். இந்த வாலிபர்களை தப்புவித்தது மாத்திரமல்ல, அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். எல்லாரை விட அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட அந்த வாலிபர்களை மற்ற எல்லா வாலிபர்கள் ஞானிகளை விட இந்த வாலிபர்களை பாபிலோன் தேசத்துல உயர்த்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, இந்த இப்பேற்பட்ட ஆராதனை இடைவிடாமல் நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். மூன்றாவதாக, தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே, தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலுக்கு முன்பதாக, எந்த தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தான் அந்த தானியேலுக்கு முன்பதாக ஒரு உலக சக்கரவர்த்தி என்று பெயர் கொண்ட நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துவதுமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். எல்லா பரிசுகளை, எல்லா காரியங்களை, எது விலையேற பெற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கூட தானியேலுக்கு கொடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அவனை உயர்வான இடத்துல அந்த ராஜா கொண்டு வந்தது. இதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் அவனை உயர்த்தினார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போயிடாதீங்க. ஐயோ, எனக்கு இந்த பணம் வேணுமே, இந்த ஐஸ்வர்யம் வேணுமே, எனக்கு இந்த உயர்வு வேணுமே, இந்த ப்ரமோஷன் வேணுமே, இதற்காக நீங்க தேடாதீங்க. முதலாவது தேவராஜனுடைய நீதியை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனதின் காலத்துல நேர்த்தியாக நமக்கு செய்வார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நான் இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஆராதனையாக மாறும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை எல்லா தீங்கிலிருந்து தப்பி வைக்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாருடைய கண்களை முடி சொல்லிப்போம். மிகுந்த கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தேவனே, அப்பா, இந்த காலையிற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. தானியேலின் தேவன் நீர் எங்கள் தேவன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதித்த தேவன் நீர் எங்களுடைய தேவனா இருக்கிறீங்கப்பா. அவர்கள் எவ்விதமாய் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தார்களோ, அங்க ஆராதனை என்பது வெறும் ஆண்டவரை பாடல் அல்ல, வெறும் ஜபம் அல்ல, தங்களுடைய வாழ்க்கையே ஆண்டவர் நமக்கு ஆராதனையாக மாற்றினார்கள். அப்பா, அவங்க கூட இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லப்பா, ஒரு அந்நிய மனுஷன் சொல்லுகிறானே, நீ இடைவிடாமல் ஒரு தேவனை ஆராதிக்கிறார், அந்த தேவனுடைய தப்பு வைப்பார். இன்னைக்கு அநேக ஆண்டவர்களை பார்த்து சொல்லணுங்க, நாங்கள் இடைவிடாமல் ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், இடைவிடாமல் ஒரு தேவனை நாங்கள் நேசிக்கிறோம். அப்பா, அந்நியர்கள் சொல்லத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை மாறணுமே அப்பா. எங்க சரீரங்களே ஆண்டவரே அப்பா, பரிசுத்தமா எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க கண்கள், எங்களுடைய நாவு, எங்களுடைய கரங்கள், எங்களுடைய கால்கள், எங்களுடைய சிந்தை எல்லாவற்றையும் கருத்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நடத்துக்கப்பா. பலியாக, ஜீவ பலியாக இந்த காரியத்தில் பலிபடுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்க விருப்பங்கள் வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கு, ஆனா அந்த விருப்பங்கள் அல்ல ஆண்டவரே, உங்க விருப்பம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா. ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க செய்ய நினைக்கிறது ஆண்டவர் எங்களை வாழ்க்கையில செய்தவர்களும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையினால நீங்க மகிமைப்படணும்ப்பா. எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணட்டும், எங்க வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆண்டவரே உண்மை காணட்டும் ஆண்டவரே. நாங்க செய்கிற நற்கிரிகள் ஆண்டவருக்கு மகிமையா வரட்டும். எந்த பெயர் புகழ் பிரஸ்தாபத்துக்காக, எங்க பெயருக்காக, எங்கள் புகழுக்காக ஆண்டவரே, எங்க சுய லாபத்திற்காக, சுய ஆண்டவரே சந்தோஷத்திற்காக எதையும் நாங்க செய்யவோம்ப்பா. எங்க 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 நோக்கமெல்லாம்ப்பா, எங்களை படைத்த, எங்களை ரட்சித்த எங்கள் தேவனுக்கு சாட்சியாக நாங்கள் வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறப்ப. புத்தியுள்ள ஆராதனை செய்ய, உண்மையான ஆராதனை செய்ய, வீணான ஆராதனை நாங்கள் செய்யக்கூடாதுப்பா. நாட்கள் நாங்கள் வீணான ஆராதனை செய்து வந்தோம்.
அப்ப இந்நாட்களில் அப்பா புத்தியுள்ள ஆராதனை செய்ய நீர் விரும்புகிற ஆராதனை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். தானியேலை தப்புவித்த தேவன், தானியேலை உயர்த்தின தேவன், தானியேலை ஆசீர்வதித்த தேவன். அப்ப இந்த நாளிலே தங்களை ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தப்புவித்து உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வணக்கத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.